கொஸ்டின். த பவர் ஆஃப் கொஸ்டின். கேள்விகள் கேட்பது. சிந்திப்பது கடினமான வேலை. சிந்திக்கிறது கடினமான வேலை. அதனாலதான் நிறைய பேர் அதை செய்யறதே கிடையாது. எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் சிந்திக்கிற டைம்? ஆண்கள் அமைதலா உட்காந்துருப்பாங்க. அது சிந்திக்கிற நேரம் இல்ல, அது அமைதலாகிற நேரம். அவங்க மண்டைக்குள்ள எதுவுமே ஓடாது, சும்மா இருப்பாங்க. அது சொன்னா சகோதரிகள் நம்ப கூட முடியாது. சும்மா தான் இருக்கிறாங்க, அது எப்படி இருக்க முடியும்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க அப்படி இருந்ததே கிடையாது. ஆண்கள் அப்படி அமைதியா இருக்கிறது சிந்திக்கிற நேரம் கிடையாது. இந்த சிந்திக்கிறது அப்படிங்கிறது அல்லது இன்டென்ஷனலா வாழ்றது அப்படிங்கிறது எங்க கண்டுபிடிக்க முடியும்னா, நீங்க எப்படிப்பட்ட கேள்விகளை உங்களுக்குள்ள எழுப்பிக்கிறீங்க அப்படிங்கறதான் கண்டுபிடிக்க முடியும். கேள்விகள் தான் பதிலை தரும். கேள்விகள் தான் பதிலை தரும். ஆனா எப்படிப்பட்ட கேள்விகளை நாம் கேட்கிறோம் அதுதான் நம்ம கத்துக்க போற விஷயம். எப்படிப்பட்ட கேள்விகளை நாம் கேட்க வேண்டும் நமக்குள்ளாக. நமக்கு ஏன் தவறான பதில்கள் வருதுன்னா, நம்ம தவறான கேள்விகளை கேட்கறதுனால. நான் எப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புறனோ, கேள்விகள் என்பது சில பேர் கேள்வி கேட்டாவே பிடிக்காது. ஒரு நல்ல ஆசிரியர் யாருன்னா, மாணவர்களுக்கு பதில் சொல்றவங்க கிடையாது. மாணவர்களை கேள்வி கேட்க தூண்டுகிறவர்கள். அவனுக்குள்ளாக பல கேள்விகளை எழுப்பக்கூடிய அளவுக்கு அவனை சிந்திக்க ஆயத்தமாக்கிறதுக்கு தான் ஆசிரியர்கள் தேவை. இயேசு கிறிஸ்து பைபிள்ல நியூ டெஸ்ட்மென்ட்ல மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 4ல இயேசு கிறிஸ்து 307 கேள்வி கேட்டிருக்கிறார் மத்தவங்கள பார்த்து. அவர்கிட்ட எவ்வளவு நம்ம கேள்வி கேட்டிருக்கிறாங்க? 183 கேள்வி. அவர்கிட்ட கேள்வி கேட்டதை விட இவர் அவங்க கிட்ட கேள்வி கேட்டது டபுள் மடங்கு இருக்குது. சரி, எத்தனை கேள்விக்கு இயேசு பதில் சொல்லிருக்காருன்னு பார்த்தா, இந்த 183ல அவர் டைரக்டா கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்னா 3 கேள்விக்கு தான் இயேசு பதில் டைரக்டா சொல்லியிருக்கிறார். இல்லைன்னா அவர் ஒரு கேள்வியை கேட்டு போயிடுறது, இல்லைன்னா புரியாத மாதிரி ஒரு ஊமையை சொல்லிட்டு போயிடுறது. நேரடியா புரியுற மாதிரி பதில்ன்றது 3 முறை தான் சொல்லியிருக்காரு. இதை ஆராய்ச்சி பண்ணி எழுதணும். 307 கேள்விகள் அவர் கேட்டிருக்காரு பாருங்க. எந்த ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட்டும் அல்லது எந்த பிலாசபியும், அது சாக்ரட்டிஸோ புத்தரோ யார் வேணா இருக்கட்டும், இந்த உலகத்தில் நடந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரு கேள்வி எழுப்புவதன் மூலமாக, இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கறது வேற, இது ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கறது வேற. இது ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்டவங்க தான் ஒரு புதிய துவக்கத்தை துவங்குகிறாங்க இந்த உலகத்துல.